ஹலோ எவ்ரிஒன், இது உங்களோட மக்கு குக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் சேலம் ஸ்பெஷல் ரெசிபியான தட்டு வடை செட் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி தட்டை முறுக்கையும் நம்மளே செய்கிற மாதிரி பார்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு தட்டை முறுக்கு ரெசிபி வேணான்னா நீங்கள் டைரெக்டாக 5th மினிட்லேருந்து பாருங்கள். இப்போ நம்ம தட்டை முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 1/4 கப் போல் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்சிங் பவுல் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 கப் போல் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நிறையா சேர்ப்பேன், அதனால் 2 கப் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் பாதியாக சேர்த்துக்கோங்க. இது கூட அரை கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் தான் மாவு பொருள். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் லைட்டாக காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. வேணாம்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு முதல்ல இந்த ட்ரையாக இருக்கிற எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருங்க. அப்போ தான் உப்பு எல்லா பக்கமும் சமமாக பரவும். நல்லா ஒரு தடவை ஈவனாகிற மாதிரி கலந்தாச்சு. இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்க்காத வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால் முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளில வச்சுருங்க. இப்போது இந்த மாவு இந்த வெண்ணெயோடு சேர்ந்து ஈவனாக வரணும். நல்லா ஒரு க்ரம்பிள்ஸ் மாதிரி கிடைக்கும். அதை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு 4 தெளித்து விட்டுட்டு அப்புறமா கை வச்சு லைட்டாக பிசைஞ்சிக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது வெண்ணெய் ஒரே இடத்துல தேங்காமல் மாவோட எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் முதல்ல தண்ணி சேர்த்துறதுக்கு முன்னாடி இப்படி செஞ்சுக்கோங்க. இப்போ இதில் சின்னதாக ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசையணும். நான் 2 கப் போல் எடுத்திருக்கேன். இந்த 2 கப்பு தண்ணியுமே இதுக்கு தேவைப்படாது, அதை விட குறைவாக தான் தேவைப்படும். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிட்டு நல்லா பிசைய போகிறேன். இப்படி பிசையும் போது நம்மளால் தண்ணியோட அளவை கண்ட்ரோல் பண்ண முடியும். எக்ஸாக்டாக இவ்வளோ தான் தண்ணின்னு இந்த ரெசிபி கிடையாது. எல்லாம் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டான மாவை பிசைஞ்சுக்கோங்க. இப்படி பிடிச்சா கொலக்கட்டை மாதிரி நம்ம கையில் நிற்கணும். இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு, அதை உள்ளே சேர்த்துடலாம். இது அங்கங்கே கொஞ்சம் பருப்பு இருந்துச்சுன்னா நம்ம கடிக்கும் போது ஒரு சின்ன க்ரன்ச் இருக்கும், அது நல்லாயிருக்கும். அதனால இந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாவோட நல்லா ஈவனாக கலக்கிற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க. டோ ரெடியாக இருக்குது. இதை பொரிக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ ஒரு வாழை இலை இல்லை ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இது மேலே தான் நம்ம தட்டையை தட்ட போகிறோம். இந்த வாழை இலை மேலே கொஞ்சமாக வெண்ணெய் தடவிருக்கேன். நீங்கள் வெண்ணெயும் எண்ணெயும் தடவி வச்சுக்கோங்க. நான் குட்டி குட்டி தட்டையாக செய்ய போகிறேன். அப்போ தட்டு வடை செட்டுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் தட்டை முறுக்கு மட்டும் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் தட்டையை தட்டிக்கலாம். இந்த மாதிரி இலையில் வச்சு லேசாக அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி தட்டி ரவுண்டாக தட்டை ரெடி பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் இந்த தட்டையோ உள்ளே போட்டுருங்க. இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு தட்டை மட்டும் போட்டு காட்டுறேன். இதை மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கி இதோட வெள்ளை நிறம் மாறிட்டு இப்போ கொஞ்சம் கோல்டன் கலரில் இருக்குது. நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். இதுதான் கரெக்ட் ஸ்டேஜு. இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு ட்ரேயில் மாற்றி வச்சுருங்க. இதே மாதிரி நான் மிச்சத்தையும் பொரித்து எடுத்துக்க போகிறேன். நான் எல்லாத்தையுமே பொரிச்சிட்டேன். நம்மளோட தட்டெல்லாம் குட்டி குட்டியாக ரவுண்டாக அழகாக ரெடியாக இருக்குது. இப்போ இந்த தட்டையெல்லாம் நல்லா ஆற வச்சுருங்க, அப்போ தான் கிறிஸ்பி ஆகும்.
அடுத்து இதுக்கு 2 சட்னி செய்யணும் இந்த ரெசிபிக்கு. ரெட் சட்னி, க்ரீன் சட்னி. முதல்ல ரெட் சட்னி செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இந்த பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு வெங்காயம் வந்துட்டு நான் சும்மா ரஃபாக வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அரைக்க போகிறதுனால. ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2லேருந்து 3 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு துண்டு வந்து இஞ்சி, சின்ன துண்டாக வந்து 1 இன்ச்சு போல் சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 வரமிளகா சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2, 3ன்னு மாற்றிக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகா எடுக்கிறேன், அப்போ கொஞ்சம் நல்லா ரெட்டாக கிடைக்கும் நமக்கு. இல்லைன்னா நீங்கள் சாதாரண நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வரமிளகாவே சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வந்து கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. லைட்டாக இந்த பிங்க் ஷேட் போய் கொஞ்சம் வெள்ளையாக மாறும், அது வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 தக்காளியை அதே மாதிரி ரஃப்பாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த 2 தக்காளியும் உள்ளே சேர்த்துக்கோங்க. 2 தக்காளிக்கு 1 வெங்காயம், இதுதான் ரேஷியோ. சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிய வதங்கணும். நல்லா வந்து தக்காளியிலேருந்து தோல் பிரிஞ்சு வரும், அதுதான் வந்து வதங்கியிருக்குங்கிறதுக்கு அறிகுறி. பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்திருக்கு தக்காளி, தோலெல்லாம் தனித்தனியாக வந்துடுச்சு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன அளவு வந்து புளி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப புளிப்பு பிடிக்குன்னா இதை விட கொஞ்சம் சேர்த்து கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 1 நிமிஷம் போல் லைட்டாக வந்து வதக்கிக்கோங்க. லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளோட ரெட் சட்னி. இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணலாம், அதாவது புதினா மல்லி வச்சு. அதுக்கு வந்து ஒரு கையளவுக்கு மல்லித்தலை பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு கையளவுக்கு புதினா, 2 ஒரே அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த புதினாவையும் மல்லியும் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். புதினா சேர்த்தாச்சு. அடுத்து மல்லி சேர்த்துடலாம். ரெண்டும் ஒரே அளவு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2லேருந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுலேயும் ஒரு துளி வந்து புளி சேர்த்துக்கோங்க. புளிப்புக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2லேருந்து 3 பூண்டு பல், அப்புறம் 1 இன்ச் போல் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து லேசாக தண்ணி விட்டு நல்லா திக்காக வந்து மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இதுதான் வந்து நம்ம க்ரீன் சட்னி. இதுவும் ரெடியாக இருக்குது. அடுத்து ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதே மாதிரி கேரட்டையும் துருவி எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, பொடியாக நறுக்குன வெங்காயம், அப்புறம் நம்மளோட 2 சட்னியுமே ரெடியாக இருக்குது. ரெட் சட்னி, அப்புறம் நம்மளோட க்ரீன் சட்னி. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொரித்து வச்சுருக்க இந்த தட்டை இருக்குது இல்லையா, இதில் வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். வாங்க அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு ட்ரேயில் நான் வந்து இந்த தட்டையை வந்து ஃபஸ்ட்டு பாட்டம் பேஸ் வைக்க போகிறேன். ஒரு 3-4 தட்டையை ட்ரேயில் அடுக்கிக்கோங்க. இப்போது இந்த கீழே வைக்க போகிற தட்டையில் முதல்ல இந்த பச்சை சட்னி, மல்லி சட்னியை மேலே வந்து சேர்த்துக்கோங்க. இந்த க்ரீன் சட்னியை நம்ம இப்போ சேர்த்துட்டோம். மித்ததுலேயும் சேர்த்துடலாம். க்ரீன் சட்னி சேர்த்துனதுக்கு அப்புறமா இது மேலே கேரட் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக வைக்கணும்னு இல்லை, நல்லா தாராளமாகவே வைங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
அதுக்கப்புறம் பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. பீட்ரூட்டும் அதே மாதிரி தாராளமாக சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. பீட்ரூட் வச்சதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சம் வெங்காயத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை. இப்போது நம்ம மேலே வைக்க போகிற தட்டையில் வந்து நம்மளோட ரெட் சட்னியை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளோட தக்காளி சட்னியை இங்கே வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த தட்டையை நம்மளோடதுக்கு மேலே வச்சிடலாம். அவ்வளோதான், தட்டு வடை ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப். முதல்ல கீழே வைக்கிற தட்டை எடுத்துக்கோங்க. அது மேலே பச்சை சட்னியை ஒரு லேயர் வந்து போட்டுக்கோங்க. பச்சை சட்னி போட்டாச்சு. பச்சை சட்னிக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேரட் சேர்த்தணும். நல்லா தாராளமாக கேரட் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பீட்ரூட் சேர்த்து போகிறோம். பீட்ரூட்டும் கேரட் மாதிரியே தாராளமாக சேர்த்துக்கோங்க. பீட்ரூட்டுக்கு அப்புறமா வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை. இதுக்கப்புறமா நம்ம மேலே வைக்க போகிற தட்டை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்மளோட ரெட் சட்னியை ஒரு லேயர் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அசம்பிள் பண்ணி வச்சுருக்கிறது மேலே டாப் லேயராக இந்த தட்டையை வந்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட தட்டு வடை செட் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். தட்டை முறுக்கு நீங்கள் கடையில் வாங்கிட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸி. வீட்டிலே நான் செய்கிறது வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக. அதே மாதிரி இதில் இருக்க வெஜ்ஜீஸ், இதில் இருக்க நம்மளோட ரெஃப்ரெஷிங்கான மின்ட், கொத்தமல்லி எல்லாமே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் எவ்ரி சண்டே புது வீடியோஸ் போடுவேன். மறக்காமல் அது எல்லாத்தையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். என்னோட மித்த வீடியோஸ்க்கான லிங்க் சைடில் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.